வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாடல் என்னென்னா ஓப்போவில் வந்து F11. இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா நமக்கு வந்து ரிங்கர் ஒர்க் ஆகலை. இதில் வந்து ரிங்கர் பாயிண்டில் செக் பண்ணால் நமக்கு வந்து ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 350 கிட்ட வேல்யூ வருது. இது வந்து ரிங்கர் பாயிண்டில் வேல்யூ வந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிங்கரோட அவுட்புட்டில் வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிங்கர் வந்து சவுண்டு வந்து ஜென்ரேட் பண்ண முடியலை. இப்போ வந்து நம்ம வந்து செக் பண்ணுறப்ப இந்த போர்டு பார்த்திங்கன்னா வாட்டர் டேமேஜில் இருக்குது. ஓகேவா? இந்த போர்டு பார்த்திங்கன்னா வாட்டர் டேமேஜ் எப்படி ஃபைன் பண்ணுறோன்னா, இந்த டாப் ஏரியாவில் ஸ்டிக்கரோட கலர் இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வாட்டர் டேமேஜில் ஃபோன். நான் வந்துட்டு இது ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். இதில் என்ன ஃபால்ட்டு அப்படின்னா நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஐசி, இது பார்த்திங்கன்னா உங்களோட ஆடியோ ஐசி இந்த செக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தண்ணி பட்டு இந்த இடத்துல உள்ள காயில் ஐசி ரெண்டுமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவில் என்ன ஃபால்ட்டுங்கிறத நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிங்கர் ரெடி ஆகிடும். எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதை நான் வந்து ஆல்ரெடி வந்து செக் பண்ணும்போது எனக்கு என்னென்னா இந்த ஆடியோ ஐசியோட இன்புட் பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க காயில் விபிஹெச் வழியாக தான் உள்ளே வந்து வரும். எனக்கு காயிலில் வந்து 350 டயோடு வேல்யூ வருது. ஆனால் பக்கத்தில் ஒரு ஐசி பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் இருக்குல்ல, எனக்கு டயோடு வேல்யூ வரல. அதாவது ஐசிக்கும் இதுக்கும் லைன் மிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஜம்பர் மேக் பண்ணேன். ஆனால் எனக்கு லைன் வந்து அப்போயும் ரெடி ஆகலை. அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஐசியை வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஏன்னா இது வாட்டர் டேமேஜிங்கிறதுனால கீழே இருக்கிற பால்ஸ் வந்து போன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஐசியை எடுத்துகிட்டு போன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரில் இருக்கிற ஒரு 5 பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கரப்ட் ஆகி டேமேஜ் ஆகிருக்கு. இதனால தான் அந்த ஷார்ட் வந்து க்ரியேட் ஆகி ரெண்டுக்கும் வந்து டிஸ்கனெக்ஷன் இருக்குது. விபிஹெச் ஆக்சுவலாக வந்து உள்ளே போகிற லைனில் ஃபால்ட் வந்து க்ரியேட் ஆகுது. அதனால தான் நம்ம வந்து பேட்ரி போட்ட உடனே இந்த ஏரியா வந்து ஹீட்டும் ஆகுது. ஏன் அப்படின்னா விபிஹெச் ரிலேட்டட் வந்து ஷார்ட் இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று பேட்ரி போட்டால் ஹீட் ஆகும், இல்லைனா சில நேரம் டெட் கண்டிஷனுக்கு போயிடும். சில ஃபோன் வந்து சில நேரம் டெட் கண்டிஷனில் இருக்கும். நீங்கள் வந்து ஆடியோ ஐசி ரிப்பேர் பண்ணும்போது ரெடி ஆகும். காரணம் என்னென்னா, ஆடியோ ஐசிக்கு வரக்கூடிய இன்புட் வந்து ஃபோனை ஆன் பண்ணக்கூடிய முக்கியமான வோல்டேஜ் விபிஹெச். அதனால் ஆடியோ ஐசிலேயோ இல்லை நீங்கள் பேக்லைட் ஐசி, கிராஃபிக்ஸ் ஐசி இதில் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து வாட்டர் பட்டு அந்த ஐசி ஷார்ட் ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபோன் வந்து சில நேரம் ஆனாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம ஃபோன் டெட்டுங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஐசியெல்லாம் கூட செக் பண்ணுற மாதிரி வரும். இது சின்ன ஐசிங்கிறதுனால கொஞ்சம் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இந்த ஆடியோ ஐசி பார்த்திங்கன்னா 894C அப்படிங்கிற ஒரு ஆடியோ ஐசி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆடியோ ஐசி எடுத்துகிட்டு செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு ஷார்ட் இருக்குது வந்து ஃபைண்ட் ஆச்சு. அதனால் ஐசி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறதுக்காக ரொசீனை போட்டு எந்த லைன் எனக்கு வந்து ஷார்ட்டுங்குதோ அந்த லைனில் வந்து நான் வந்து 3.7 வோல்ட் இன்ஜெக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது சிபிக்கு போகிற லைனோ இல்லை வேறு ஐசிக்கு போகிற லைனோ கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு 3 பூஸ்ட் கெப்பாசிட்டருக்கு போகிற லைன், காயிலுக்கு மேலே உள்ள 3 பூஸ்ட் கெப்பாசிட்டர். அதனால் நான் தைரியமாக 3.7 வோல்ட்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். இந்த பாலில் இன்ஜெக்ட் பண்ணால் அந்த 3 கெப்பாசிட்டரில் எந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து எனக்கு மெல்ட் ஆகுதோ அந்த கெப்பாசிட்டர் எனக்கு ஷார்ட். இது வந்து ஆடியோ ஐசியில் சவுண்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் ஜஸ்ட்டு நம்ம எப்பொழுதும் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணலை. எனக்கு வந்து பண்ணும்போது எனக்கு வந்து ஆடியோ வந்து ஒர்க் ஆகலை. இந்த கெப்பாசிட்டர் வந்து நான் எடுத்துகிட்டு நார்மலாக ஐசி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. இந்த கெப்பாசிட்டர் கம்பல்சரி வந்து ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஷார்ட் வந்து ரிமூவ் ஆகிட்டு இந்த கெப்பாசிட்டி தான் எனக்கு ஷார்ட்டில் இருந்தது. ஆனால் வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பூஸ்ட் லைனில் உள்ள கெப்பாசிட்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறங்க. ஜஸ்ட்டு வந்து உடச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஆடியோ ஒர்க் ஆகாது. நான் எகைன் ஐசி வைக்கிறதுல வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணுறதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபால்ட் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ராப் போர்ட்லேருந்து வந்து ஐசி எடுத்துக்குவோம். இது வந்து விவோவில் V17ங்கிற மாடல்லேருந்து நான் வந்து ஐசி வந்து பிக் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஐசி வந்து கொஞ்சம் ரேரான ஐசி தான்.
அதனால் நீங்கள் வந்து இந்த ஐசி ஃபெயிலியர் வர்றப்போ டக்குன்னு நீங்கள் ஒரு போர்ட்லேருந்து எடுத்து போகிறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா அது வந்து விவோ, ஓப்போ இதில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஐசி வந்து 1ஓ 2ஓ நீங்கள் வந்து வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ஐசி வந்து ரிமூவ் பண்ணுறப்ப பக்கத்தில் 3 பெரிய கெப்பாசிட்டர் இருக்குல்ல, அதில் ஒரு கெப்பாசிட்டி தான் நமக்கு ஷார்ட் ஆனது. அந்த கெப்பாசிட்டியும் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வந்து வீடியோவில் வந்து ஷோ ஆகாது. அதனால் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த பூஸ்ட் கெப்பாசிட்டரை நீங்கள் வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஐசியை வந்து ரீஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது சின்ன ஐசிங்கிறதுனால நீங்கள் ஃப்ளக்ஸை வந்து ரொம்ப கம்மியான அளவு வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக வச்சிங்க அப்படின்னா ஐசி வந்து கண்டிப்பாக வந்து நகர்ந்து போயிடும். அதனால் ஏர் ஃப்ளோவையும் கரெக்டான அளவு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கம்மியான ஃப்ளக்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ளக்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து ஐசியை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன ஐசியை வந்து நீங்கள் டீசரை வச்சு ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஐசி வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் முடிஞ்ச லெவலுக்கு ஐசியை வந்து ரொம்ப சாஃப்ட் ஹேண்டடாக வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா நான் எடுத்த கெப்பாசிட்டர்ஸை திரும்பி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அது வந்து வீடியோவில் இல்லை. இந்த மாதிரி பூஸ்ட் கெப்பாசிட்டர் நீங்கள் கம்பல்சரி ரீப்ளேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பூஸ்ட் கெப்பாசிட்டர்ஸ் தான் வந்து நம்ம ஆடியோவுக்கு தேவையான ஆம்ப்ளிஃபையிங்கை பண்ணி கொடுக்கும். கெப்பாசிட்டர்ஸ் வந்து இல்லைன்னா பரவாயில்ல, லைட்டிங் செக்ஷன்லேயும் சரி, சார்ஜிங் செக்ஷன்லேயும் சரி, ஆடியோ செக்ஷன்லேயும் சரி, பூஸ்ட்டுக்குன்னு உள்ள ஒரு கெப்பாசிட்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஐசியை வந்து ஜென்ரலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிங்கர் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஐசி சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஐசி மட்டுமே இதில் ஃபால்ட்டு கிடையாது, இதில் உள்ள காம்பனண்ட்ஸும் வந்து ஃபெயிலியர் இருக்குது. அந்த காம்பனண்ட் ஃபெயிலியர்னால என்னென்னா நமக்கு ஐசியும் டேமேஜ் ஆகி நமக்கு வந்து காயிலும் டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். செட் வந்து கம்ப்ளீட்டாக ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரிங்கரை மட்டும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். மயிலும் ஒன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு. இது என்னென்னா, இது வந்து பேக் டோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேம் வரும். ஃப்ரேம் மாட்டினா தான் நம்மளால் வந்து இதை ப்ராப்பராக செக் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நமக்கு ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பக்காவாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சிப் லெவல் ஃபால்ட் நீங்களும் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டுருக்கோம். இதை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்குறது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட சர்வீஸ் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.